அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூமெண்ட். இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கிய நிகழ்வு, போட்டித் தேர்வுகள்லையும் கேள்வி வரக்கூடிய மிக முக்கியமான பகுதியாக. சரி வாங்கினேன். அப்போ ஒத்துழையாமை இயக்கம் 1920 1922 வரை. சரிங்களா? அப்போ பாருங்க, அந்த வார்த்தையிலேயே அதற்கான மீனிங் இருக்கு. ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன். அப்ப இதுவரை ஆங்கில அரசிற்கு என்னென்ன வழிகளில் நாம் ஒத்துழைத்தோமோ அதை பூரா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுறது. அப்ப இதன் மூலமாக காந்தியடிகள் சொல்ல நினைத்தது, இந்தியாவில் இந்தியர்களுடைய சப்போர்ட் இல்லாம யாரும் ஆட்சி செய்ய முடியாது என்பதை காண்பித்தல். சரிங்களா? ஸோ பாருங்க, எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆகஸ்ட் 1 1920 உடைய 10th புக்கு படி பார்த்தீங்கன்னா, 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் பாருங்க, கிலாஃபத் இயக்கத்திற்கு கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆகஸ்ட் 1 1920 ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது. காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். அப்ப பாருங்க, காந்தி இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குவதற்கு என்னென்ன காரணங்களை குறிப்பிட்டார். காரணங்கள் பாருங்க, ரவுலட் சட்டத்தை எதிர்த்து, ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து, கிலாஃபத் இயக்கத்திற்கு ஆதரவாக சுதேசி கருத்தை பரப்புவதற்காக. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து, ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து, கிலாஃபத் இயக்கத்திற்கு ஆதரவாக சுதேசி கருத்தை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காக ஆகஸ்ட் 1 1920 காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை துவங்கி இருப்பார். சரி, அடுத்து வாங்க. செப்டம்பர் 1920, கவனமா பாருங்க, செப்டம்பர் 1920 கல்கத்தா ஐஎன்சி செஷன், தலைவர் லாலா லஜ்பத் ராய். பாருங்க, தலைவர் லாலா லஜ்பத் ராய். ஸோ இதில் கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும், இந்த பாருங்க செப்டம்பர், இதில் கான்ட்ரவர்சி இருந்தாலும் நமக்கு ஸ்கூல் புக்கில் +2 புக்கில் இருக்கிற தகவலை அப்படியே எடுத்துக்கிறலாம். சரிங்களா? அப்போ செப்டம்பர் 1920 கல்கத்தா ஐஎன்சி செஷன், தலைவர் லாலா லஜ்பத் ராய். இந்த சிறப்பு மாநாட்டில் தான் ஒத்துழையாமை இயக்கம் காங்கிரஸால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கம் காங்கிரஸால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது செப்டம்பர் 1920 கல்கத்தா மாநாடு, தலைவர் லாலா லஜ்பத் ராய். அதன் பிறகு பாருங்க, டிசம்பர் 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு, தலைவர் சேலம் சி விஜய ராகவாச்சாரியார். கவனமா பார்க்கணும். டிசம்பர் 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு, தலைவர் சேலம் சி விஜய ராகவாச்சாரியார். இதெல்லாம் அடிக்கடி டிஎன்பிசி கொஸ்டின்யா பாருங்க. இந்த மாநாட்டில் தான் காங்கிரஸ் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ரெசல்யூஷன் தீர்மானம் நிறைவேற்றியது. காங்கிரஸ் பாருங்க, ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்தை நிறைவேற்றியது நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில். அப்ப இதன்படிதான் பாருங்க, அந்த ஒத்துழையாமை இயக்கம் நம்ம என்னென்ன பண்ண போறோம் அது தீர்மானமாக நிறைவேற்றி முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருப்பார்கள். பட்டங்கள், பதவிகள் அனைத்தையும் திரும்ப ஒப்படைத்தல், அரசின் செயல்பாடுகளை ஒத்துழைக்க மறுத்தல், வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்தல், மாணவர்கள் பள்ளிகளை புறக்கணித்தல். அதே மாதிரி பாருங்க, 1919 சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவை, இந்திய அரசு சட்டம், மாண்டேகு சேம்ஸ்போர்ட் ரீஃபார்ம்ஸ் படி உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை புறக்கணித்தல். இதனாலதான் பாருங்க 1920 தேர்தலை காங்கிரஸ் கட்சி புறக்கணிக்கிறது. நீதி கட்சி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்திருக்கும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அரசு விழாக்கள் அனைத்தையும் புறக்கணித்தல், இராணுவ பணிகள், குடிமை பணிகளை புறக்கணித்தல், அந்நிய பொருட்கள் புறக்கணித்தல், உள்ளூர் பொருள்களுக்கு ஊக்கமளித்தல். சரிங்களா? அப்ப பாருங்க, மொழி சார்ந்த காங்கிரஸ் கமிட்டி உருவாக்குவதற்கும் நாக்பூர் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டி, நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி காங்கிரஸில் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக நாலனா
25 பைசாவை கட்டணமாக கொண்டு அனைத்து கிராமம் நகரங்களில் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்தி இருப்பார்கள். சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் போதே பாருங்க மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, புக்கில் இல்லாத நிகழ்வு அப்படின்னா திலகர் பெயர்ல, கவனமா பாருங்க, திலகர் பெயர்ல திலகர் சுயராஜ்ய மெமோரியல் ஃபண்ட், திலகர் சுயராஜ்ய நினைவு நிதி என்கிற ஒரு நிதி உருவாக்கப்பட்டு அந்த நிதியின் அடிப்படையில் 1 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டிருக்கும். அந்த 1 கோடி மூலமாக 20 lakhs சக்ரா என்கிற ராட்டைகளை உருவாக்கி அதை இந்தியா முழுவதும் விநியோகம் செய்து விவசாயிகளிடமிருந்து பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் நூலாகவும் அந்த நூலை துணியாகவும் மாற்றி கதர் ஆடையை ஒரு ஆயுதமாகவே உருவாக்கி இருப்பார்கள். அப்ப என்ன, இது எதற்காக? இந்தியர்களால் இந்தியர்களை பாதுகாத்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம ஆங்கிலேயருடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் இல்லையா? அப்ப இந்தியர்களால் இந்தியர்களை பாதுகாத்துக்க முடியும் என்பதை காண்பிப்பதற்காக இப்படி ஒரு நிகழ்வையும் காங்கிரஸ் எடுத்திருக்கும். இப்போ பாருங்க, காந்தி தலைமையில் டிசம்பர் 1920 தொடர்ச்சியாக வெற்றிகரமாக ஒத்துழையாமை இயக்கமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பாருங்க, நவம்பர் 17, 1921 வேல்ஸ் நாட்டு இளவரசருடைய வருகையும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய புத்தகங்கள்ல த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் விசிட்டட் எம்டி ஸ்ட்ரீட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, இந்தியா முழுவதும் இவர் ஆட்களே இல்லாத வெற்று தெருக்களை மட்டும் இவர் பார்த்தார் அப்படின்னு குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். அப்ப பாருங்க, மிக வெற்றிகரமான போராட்டமாக இதனுடைய விளைவுதான் பாருங்க. காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு, இந்தியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை வன்முறை அற்ற வகையில், கவனமா பார்க்கணும், வன்முறையற்ற வகையில் பின்பற்றினால் ஓராண்டிற்குள் சுயராஜ்யத்தை பெற்று தருவதாக காந்தி உறுதி அளித்திருப்பார். அதோடு மட்டுமல்லாமல் பாருங்க, 7 நாட்களுக்குள் பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டெடுத்தல், சிறை கைதிகளை விடுதலை செய்யவிட்டால் பர்தோலியில் வரி கோடா இயக்கத்தை உட்பட சட்ட மறுப்பு இயக்கத்தை துவங்கப் போவதாக காந்தி அறிவித்திருப்பார். ஸோ இங்கேயும் பாருங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இந்த இடத்துல. என்னன்னு பாருங்க, நம்ம புக்கில் கொடுக்காதது, டிசம்பர் 1921 அகமதாபாத் காங்கிரஸ் மாநாடு, தலைவர் CR தாஸ் கைது செய்யப்பட்டதால் ஹக்கீம் அஜ்மல் கான் அஸ் ஆக்டிங் பிரசிடென்ட், கவனமா பார்க்கணும், டிசம்பர் 1920 அகமதாபாத் காங்கிரஸ் மாநாடு, தலைவர் CR தாஸ் கைது செய்யப்பட்டதால் ஹக்கீம் அஜ்மல் கான் தற்காலிக தலைவராக செயல்படுகிறார். அப்ப இந்த மாநாட்டில் தான் காந்தியினுடைய இந்த கூற்றுக்கள். அப்ப இந்த மாநாட்டின் முடிவில் காந்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க, ஒத்துழையாமை இயக்கத்தை வன்முறையற்ற வகையில் பின்பற்றினால் ஓராண்டிற்குள் சுயராஜ்யம், அடுத்த 7 நாட்களுக்குள் பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டெடுத்தல், சிறை கைதிகளை விடுதலை செய்யவில்லை என்றால் பர்தோலியின் குஜராத் நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் வரிகூடா இயக்கம் உட்பட சட்ட மறுப்பு இயக்கத்தை துவங்கப் போவதாக காந்தி அறிவித்தார். அதன் அடிப்படையில் பிப்ரவரி 1922 பர்தோலியில் வரிகோடா இயக்கமும் காந்தியால் துவங்கப்பட்டது. சரிங்களா? அப்ப வெற்றிகரமா போய்கிட்டு இருக்கு. இதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு, ஏன் காந்தியே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான் பாருங்க, சௌரி சௌரா இன்சிடென்ட். சௌரி சௌரா சம்பவம் பிப்ரவரி 5, 1922 உத்தரப்பிரதேசம் கோரக்பூர் மாவட்டம் சௌரி சௌரா என்கிற இடத்தில் பாருங்க நடைபெற்ற போராட்டத்தில், கவனமா பார்க்கணும். அப்ப இந்த சௌரி சௌராவில் எதை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது பாருங்க, மது கடைகள் ஒழிப்பு, உள்ளூர் சந்தையில் அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை செய்தல், மது ஒழிப்பிற்காகவும் பொருட்களை அதிக விலைக்கு விற்பதை எதிர்த்தும் 3000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அமைதியான முறையில் போராடி கொண்டிருப்பார்கள். அப்போ ஊர்வலமா போறாங்க,
ஒரே ஒருத்தர் மட்டும் பின்தங்கி ஓடி வந்து கொண்டிருப்பார். அவரை காவலர்கள் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ முன்னாடி போன இளைஞர்கள் வந்து பார்க்கும்போது அந்த ஒருவர் மட்டும் அடி வாங்கி ரொம்ப பரிதாப நிலையில் இருக்கிறார். கோபமடைந்த இளைஞர்கள் காவலர்களை தாக்க ஆரம்பித்திருப்பார்கள். காவலர்கள் சௌரி சௌரா போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் உள்பக்கமாக தாளிட்டுக் கொள்கிறார்கள். எதிர்பாராத விதமாக வெளியிலிருந்து தீ வைக்கப்படுகிறது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்த 22 காவலாளிகள் இறந்துடுறாங்க, கொல்லப்படுகிறார்கள் சொல்றதை விட இது ஒரு ஆக்சிடென்ட், எதிர்பாராத நிகழ்வு தான். அப்ப 22 காவலாளிகள் இறந்துட்டாங்க. அப்ப இந்த நிகழ்வு பாருங்களேன், இந்த நிகழ்வு ஏற்கனவே காந்தி என்ன சொன்னாரு, ஒத்துழையாமை இயக்கத்தை வன்முறையற்ற வகையில் பின்பற்றினால் ஓராண்டிற்குள் சுயராஜ்யம். அப்ப இந்த சௌரி சௌரா வன்முறை நிகழ்வை காந்தியால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப உடனடியாக பாருங்க, இதை காரணம் காட்டி ஒத்துழையாமை இயக்கத்தை நான் திரும்ப பெறுவதாக காந்தி அறிவித்திருப்பார். ஸோ வன்முறைக்க வந்ததால் சௌரி சௌரா இன்சிடென்ட்டிற்காக ஒத்துழையாமை இயக்கத்தை ரத்து செய்வதாக காந்தி அறிவிக்கிறார். அடுத்து பாருங்க, ஒத்துழையாமை இயக்கத்துடைய முடிவு பாருங்களேன். காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி பர்தோலியில் ஒன்று கூடுகிறது. கூடி பாருங்க, காங்கிரஸ் செயற்குழு காந்தியடிகளின் இந்த முடிவை ஏற்றுக்கொள்கிறது. பாருங்க, இளம் தொண்டர்கள் ஒரு வழியாக அதை ஏற்றுக்கிட்டாலும் சிலர் அதற்கு எதிர்ப்பும் தெரிவித்திருப்பார்கள். சிலர் காந்திக்கு ஆதரவாக, சிலர் காந்திக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்திருப்பார்கள். பாருங்க, காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு 6 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெறுகிறார். கவனம் பாருங்க, மார்ச் 23, 1922 இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணமாக காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பார். பாருங்க, காந்தியடிகள் பற்றி ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். இதன்படி ஒத்துழையாமை இயக்கம் முடிவுக்கு வருகிறது. அப்போ ஒத்துழையாமை இயக்கம் எதனால் முடிவுக்கு வந்ததுன்னு கேட்டா, சௌரி சௌரா இன்சிடென்ட் February 5, 1922 மறந்துடக்கூடாது. சரி பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, 1921 அகமதாபாத் காங்கிரஸ் மாநாடு, CR தாஸ் கைது, ஹக்கீம் அஜ்மல் கான் தற்காலிக தலைவர். அதுக்கடுத்து பாருங்க, இந்த சௌரி சௌரா சம்பவத்தின் போது 2 கிளர்ச்சிகள், அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தின் போது 2 கிளர்ச்சிகளும் நடைபெற்றிருக்கும். ஆந்திராவில் கரையோர ரம்பா பழங்குடியினர் அல்லூரி சீதாராம் ராஜு தலைமையில் போராடியிருப்பார்கள். அதேமாதிரி மலபாரில் மாப்ளா முஸ்லீம்கள், ஹிந்து நிலப்பிரபுக்கள், உயர்தர நிலப்பிரபுக்கள், ஜெம்மீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்து லேண்ட் லார்ட்ஸை எதிர்த்து புரட்சி செய்திருப்பார்கள். கவனமாக பார்க்கணும், ரம்பா ரெபலியன், மாப்ளா ரிவோல்ட் ஏறக்குறைய ஒத்துழையாமை இயக்கம் நடைபெறும் போது சேர்ந்தே நடந்திருக்கிறது. சரி, அடுத்து வாங்க, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம். இப்போ தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் பாருங்க, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் ராஜாஜி. அதற்கு பெரும் உறுதுணையாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்ப ராஜாஜி மற்றும் பெரியார் அவருடைய பங்களிப்போடு ஒத்துழையாமை இயக்கம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மெட்ராஸ் காங்கிரஸ் கமிட்டியினுடைய, மெட்ராஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தந்தை பெரியார். மறந்துடக்கூடாதியா? சரி, இப்ப அடுத்து பாருங்க, முஸ்லீம் லீக் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹாசன் ராஜாஜியோடு இணைந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்றிருக்கிறார். தஞ்சாவூர் பாருங்க, ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தஞ்சாவூரில் வரி கொடா இயக்கம், நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ், தஞ்சாவூரில் நடைபெற்றிருக்கிறது. அடுத்து பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் மிக முக்கிய அம்சம்னாக்க கள்ளுக்கடைகள் ஒழிப்பு, மது கடைகள் ஒழிப்பு. இதில் பாருங்க, பெரியார் அவருடைய மனைவி நாகம்மை மற்றும் தங்கை கண்ணம்மாளோடு இணைந்து, பெரியார் அவருடைய மனைவி நாகம்மை, பெரியாருடைய தங்கை கண்ணம்மாளோடு இணைந்து இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் பங்கு பெற்றிருப்பார். அதனால் பாருங்க, பெரியார் அவர்கள் தன்னுடைய 1000 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, காந்தியடியினுடைய ஒரு கூற்று உண்டியா,
ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்துவது என்பது என் கையில் இல்லை, ஈரோட்டில் இருக்கக்கூடிய 2 பெண்மணிகளின் கையில் இருக்கிறது. ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்துவது ஈரோட்டில் உள்ள 2 பெண்மணிகளின் கையில் உள்ளது என்று காந்தி குறிப்பிடுகிறார். அந்த 2 பெண்மணிகள் நாகம்மை மற்றும் கண்ணம்மாள். சரிங்களா, மறந்துடக்கூடாது. அப்போ பாருங்க, 1921 தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் துவங்குவதாக அறிவித்திருப்பார்கள். இருந்தாலும் ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவே ரா அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது கைது செய்யப்பட்டவர்கள். கவனம் பார்க்கணும். ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, பெரியார் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது கைது செய்யப்பட்டவர்கள். அதுக்கடுத்து பாருங்க, தமிழ்நாட்டிற்கு இந்த வேல்ஸ் இளவரசர் வருகை புரிந்தது ஜனவரி 13, 1922. பம்பாய் இந்தியாவிற்கு அவர் வந்தது நவம்பர் 17, 1921. சென்னை தமிழ்நாட்டிற்கு அவர் வந்தது, வேல்ஸ் இளவரசர் வந்தது ஜனவரி 13, 1922. ஸோ மறந்துடக்கூடாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லைன் பை லைனாக படிங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒத்துழையாமை இயக்கம் 1920 1922 வரை நடைபெற்ற மிக முக்கியமான காந்தியின் போராட்டமாகும். ஸோ அடுத்த பதிவில் சுயராஜ்ய கட்சி, சைமன் குழு அஜிடேஷன், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றிப்பா.